அதாவது நமக்கு சின்ன வயசுல கடவுள் அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொடுத்து நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. நம்ம கடவுளை வழிபடுறோம், இல்ல பிரார்த்தனை பண்றோம், அந்த நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஞான சத்சங்கமோ இல்ல ஞானிகளுடைய கருத்துக்களை கேட்கிறோம். நமக்குள்ள ஏதோ ஒரு அரைக்குறையா ஒரு தெளிவு வருது. அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு பக்தியை விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது பாத்தீங்கன்னா பயம். பக்தியை விட்டுட்டா வேற ஏதோ ஒண்ணு ஆயிடுமோ அப்படிங்கறதுனால நிறைய நம்ம அந்த மாதிரி பக்தியில் இருக்கிறவங்க நிறைய சிக்கி போயிடுறாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதுக்கு அதாவது பக்தி, இறைநிலை இது எல்லாமே ஒரே எய்மை தான் குறிப்பு, ஒரே நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதான். இப்ப நாம ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே இன்ஜினியர் ஆனா நல்லதுதான், எல்லாருமே டாக்டர் ஆனா நல்லதுதான். அதனால நம்ம மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் தவிர வேற எல்லா காலேஜும் மூடிருங்கன்னு சொல்லியோ, எல்லா பள்ளிக்கூடத்தையும் க்ளோஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா யாரும் டாக்டர் ஆக முடியாது, யாருமே இன்ஜினியர் ஆக முடியாது. அதனால எல்லாமே தேவைதான். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாமே ஒவ்வொரு கட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு வழிகாட்டிக்கிட்டே தான் இருக்கு. யாருமே ஒரு பாடம் ஒரு கிளாஸ முடிச்சுட்டு நீ நல்லா படிக்கிறா, ஒரு வெரி குட் இந்த கிளாஸ்ல இருந்துன்னு சொல்றது இல்ல. நீ நல்லா படிச்சிருக்கப்ப அடுத்த கிளாஸுக்கு போகணும்னு சொல்லி தான் அனுப்பிவிடணும். அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படியே போய் நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறோம். அதனால எதுவுமே தப்பு கிடையாது. அதனால என்னன்னு சொன்னா நாம சரியா சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பக்தி நமக்கு இல்லாம போயிட்டுன்னு சொன்னா போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இங்க பக்தி பண்றது, பக்தியை செய்யக்கூடியதுன்னுட்டே அங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க இறைநிலை மலைன்னுட்டு ஒண்ணுமே, இறைநிலை மனித நிலைக்கிட்டே வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ஒரே நிலைகள் தான். எல்லாமே சர்வம் பிரம்மமயம்னு சொல்லி அதை தவிர வேற ஒண்ணும், இறைவனை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதை ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். நீங்க ஏன்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு முருக பக்தர். அப்போ அவர் கேட்டார், நீங்க சொல்ற பார்த்தா நானே கடவுள்னு சொல்ற மாதிரி ஒரு தோற்றம் வருது, அப்படி ஒரு அகங்காரம் எல்லாம் தருது, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப நீங்க அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி போடுங்க. நானே கடவுள்னு சொல்லி நினைக்கிறத விட எல்லாமே முருகன் தான், முருகனை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சம் மாத்தி போடுங்களேன்னு சொன்னேன். ஓ அப்படின்னு சொல்லலாமோ? அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா கடவுளை தவிர ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைங்க, நானே கடவுள்னுட்டு எல்லாம் சொல்ல வேண்டாம். எல்லாமே கடவுளை தான், கடவுளை தவிர ஒண்ணுமே கிடையாதுங்கும் பொழுது அது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நாம தான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற மாதிரி, நாம கடவுள் வணங்கினாதான் கடவுளுக்கு கிரேட் கூடுதுங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாமே இறைநிலை தான், சர்வம் பிரம்மமயம் தான். அதனால இது ஆனா நம்முடைய மனசு தான் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த செயல் அந்த செயல்னு சொல்லி பிரிச்சுக்கிடுது. அதனால இது நமக்கு செய்ய வேண்டியது செய்யறோம், எது கரெக்டா அதை செய்யறோம். இவ பக்திங்கிறது எல்லாம் பக்தியினுடைய நோக்கம் என்னன்னா சரணாகதி தான் பக்தியினுடைய நோக்கம். இது நம்ம ஞானம் ஞானம் வேற, சரணாகதி வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். மொத்தத்தில் அங்க பொறுப்பு எடுக்காத தன்மை வரணும். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா இந்த சரணாகதிங்கிறது யாரோ ஒரு லட்சத்திலேயே கோடியில ஒருத்தர் தான் சரணாகதியின் அடையும். பக்தி எல்லாரும் பண்ணலாம், அது சரணாகதி லெவலுக்கு போறது ரொம்ப கஷ்டம். அது விசுவாசம் ஏற்படுறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதே நேரத்துல இப்ப நாம நம்முடைய இயலாமே தெரிஞ்சுக்கிடுறது, அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறது எல்லாருமே ஒரு 9ஆம் கிளாஸ் பையனுக்கு சாத்தியம். ஏன்னா அறிவுங்கிறது ஒரு சராசரியான விஷயம். இதுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய இயலாமே தெரிஞ்சுன்னா நம்ம எதையோ ஒன்று சாதிக்கிறதுன்னு சொன்னா பரவாயில்ல, இது நம்முடைய இயலாமே தெரிஞ்சுக்கிட்டதா. நம்முடைய இயலாமே தெரிஞ்சுக்கிட்டது நம்முடைய அறிவுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஆனா அதே நேரத்தில் ஒரு விசுவாசத்தை காட்டு, இது எல்லாமே இறைவன் செயல்தான்னு சொல்லி எடுத்துக்கன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை காட்டுறதுங்கிறது கஷ்டம். அதனால சரணாகதிங்கிறது பக்தியினுடைய உச்சம் சரணாகதி தான். சரணாகதி லெவல்ல போறது கஷ்டம். ஒரு ஆரம்பம் பண்ணலாம், நம்ம பக்தி மூலமா பண்றது மூலமா தான் நிறைய ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு நுழைவாசலா தான் இருக்கு. ஏன்னா அதுக்காக நம்ம அந்த நுழைவாசலை மூடிருங்கன்னு சொன்னா யாருமே ஆன்மீகத்துக்கு வரமாட்டாங்க. அப்ப எல்லாமே வரணும், எல்லாமே அடுத்த கிளாஸுக்கு போகணும், எல்லாமே சரலாம், எல்லாமே சரிதான். அது வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும்.